இந்த வீடியோவோட எண்டிங்கில் என் தம்பி ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். ஸோ ஹி வில் ஜாயின் இன் த லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. பை த வே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி கற்றுக்க போகிறோம்னா ஃபோக்கஸ். வாட் இஸ் ஃபோக்கஸ், ஹவு டு ஃபோக்கஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் மோட், ஃபோக்கஸ் ஏரியா மோட், ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங், பேக் பட்டன் ஃபோக்கஸ், இந்த மாதிரி ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் ஃபோக்கஸ். பட் ஒரு பிகினராக இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கிளிக்கு சோறு ஊட்டுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். ஃபர்ஸ்ட், ஃபோக்கஸ்னா என்ன? உங்களுடைய கேமராவும் உங்களுடைய லென்ஸும் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரேமில் எந்த இடத்துல மேக்ஸிமம் ஷார்ப்னஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் ஃபோக்கஸிங்னு சொல்லுவாங்க. புரியல? சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போது இந்த ஃப்ரேமில் என் தங்கச்சியும் கேமரா ஸ்டாண்டும் இருக்குது. என் தங்கச்சியை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் ரிங்கை திருப்புறேன். ஒரு பர்டிகுலர் பிளேனில் எனக்கு மேக்ஸிமம் ஷார்ப்னஸ் கிடைக்கிது. ஸோ நான் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். இப்போ ஒருவேளை எனக்கு கேமரா ட்ரைபாட் ஸ்டாண்டு தான் எனக்கு ஷார்ப்னஸாக தெரியணும்னா திருப்பியும் நான் ஃபோக்கஸ் ரிங் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு பிளேனில் எனக்கு ட்ரைபாட் ஷார்ப்பாக தெரியும், அந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுவேன். இப்போ நீங்கள் எடுக்கிற பிக்கில் எது சப்ஜெக்ட்னா எதுவாக வேணா இருக்கலாம், வேர்டாக இருக்கலாம், இல்லை மூணாக இருக்கலாம், மாடலாக இருக்கலாம், அவங்கள ஷார்ப்பாக ஃபோட்டோ எடுக்கிறது தான் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த பிக்கு ஃபோக்கஸ்டாக இல்லைன்னா பார்க்கறதுக்கு ஃபுல்லாக பிளர்ராக இருக்கும். அண்ட் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஃபோட்டோகிராஃபியில் ஃபோக்கஸ் ரொம்ப 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 முக்கியம். கரெக்டான டைமில் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணலன்னா we'll miss the moment. ஸோ எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபோக்கஸில் 2 டைப்ஸ் இருக்குது. டைப் 1 மேனுவல் ஃபோக்கஸ். மேனுவல் ஃபோக்கஸ்னால் ரொம்ப சிம்பிள், பேர்லேயே இருக்குது. உங்களுடைய லென்ஸில் இருக்கிற ஃபோக்கஸ் ரிங்கை மேனுவலாக நம்மளே யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது தான் மேனுவல் ஃபோக்கஸ். டைப் 2 ஆட்டோ ஃபோக்கஸ். பேரில் இருக்கிற மாதிரியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லென்ஸும் உங்கள் கேமரா பாடியும் அதுவே உங்கள் சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது தான் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ். எப்படின்னா உங்கள் லென்ஸில் இருக்கிற மோட்டரும் அதுக்கப்புறம் உங்கள் கேமராவில் இருக்கிற டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது ஃபோக்கஸ் பண்ணும். செம்மையாக இருக்கேன் ஆண்ட்ரூ, ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ், அப்போ நான் எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸே எடுக்கலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. பட் அதுதான் இல்லை. ஸோ எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நைட் ஸ்கை எல்லாம் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்கன்னா இன்ஃபினிட்டிலே வைக்கலாம். அந்த டைம் நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சிங்கன்னா பயங்கரமாக ஹண்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் நைட் ஸ்கை ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்கன்னா மேனுவலில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மேனுவல் ஃபோக்கஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மேனுவல் ஃபோக்கஸும் கண்டிப்பாக கற்றுக்கணும். மேனுவல் ஃபோக்கஸை விட ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் தான் பெட்டர்னு சொல்ல முடியாது. எந்த சிச்சுவேஷனுக்கு எது யூஸ் பண்ணணுமோ அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட், ஹவு டு ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் எப்படி பண்ணுறது, மேனுவல் ஃபோக்கஸில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, ஆட்டோ ஃபோக்கஸில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது. நீங்கள் ஒரு வேளை பிகினர் கேமரா வச்சுன்னு இருக்கீங்கன்னா உங்களுடைய எல்லா லென்ஸ்லேயும் இந்த ஸ்விட்ச் மாதிரி ஒன்று தந்திருப்பாங்க. அதுலேயே நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸும் மேனுவல் ஃபோக்கஸும் டாகல் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் லென்ஸில் இல்லைன்னா அந்த ஆப்ஷன் இன்பாடியாக கேமரா செட்டிங்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸும் ஆட்டோ ஃபோக்கஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவல் ஃபோக்கஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லென்ஸில் ஃபோக்கஸ் ரிங்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ரிங்கை நீங்கள் திருப்ப ஒரு பர்டிகுலர் பெயினில் ஷார்ப் ஆகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணணும். இதுதான் மேனுவல் ஃபோக்கஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு டெக்னிக். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் ஷட்டர் ரிலீஸ் பட்டன். இதில் நீங்கள் ஆஃப் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பீப் சவுண்ட் வரும். அந்த பீப் சவுண்ட் வந்துடுச்சுன்னா ஃபோக்கஸ் லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் ப்ரெஸ் பண்ணணும். ஃபுல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ கிளிக் ஆகிடும். சிம்பிள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆஃப் ப்ரெஸ் பண்ணி உங்கள் விரலை மேலே எடுத்துகிட்டு திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபோக்கஸ்டாக வராது. எல்லாரும் பண்ணுற ஸ்டார்டிங்கில் ஒரு மிஸ்டேக்கு. ஸோ நீங்கள் ஆஃப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் விரலை எடுக்காமே ஃபுல் ப்ரெஸ் பண்ணணும். இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குடைச்சலாக தான் இருக்கும். பட் போக போக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ மேட்டர் சால்ட் வாட்டர் ஆகிடும். ஸோ இந்த ஆட்டோ ஃபோக்கஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் கேமராவில் மொத்தம் 3 ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்ஸ் இருக்கும். ஆட்டோ ஃபோக்கஸ் சிங்கிள், ஆட்டோ ஃபோக்கஸ் கண்டினியூஸ், ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ஃபோக்கஸ். இந்த கேமரா பிராண்ட் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3த்துக்கும் அவங்களுடைய பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக பேர் வச்சுக்கினாங்க. பட் எல்லாத்துலேயும் பண்ணுற வேலை என்னவோ சேம் தான். ஆட்டோமேட்டிக் சிங்கிள் சொல்கிறேன்னா நிக்கான் பிராண்டில் AFS மோடுன்னு இருக்கும். கேனனில் 1 ஷாட் AFன்னு இருக்கும். இதே நீங்கள் சோனி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஷாட் AFன்னு இருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு மோடும் சொல்கிறப்போ சைட்லேயே நான் உங்களுடைய கேமரா பிராண்டில் என்ன இருக்குன்னு போட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு மோடும் என்ன, எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்
சிங்கிள் ஆட்டோ ஃபோக்கஸ். இந்த மோடில் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா ஃபோக்கஸை லாக் பண்ணணும் அண்ட் ஃபோட்டோ எடுக்கணும். திருப்பியும் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா திருப்பியும் ஃபோக்கஸை லாக் பண்ணணும், ஃபோட்டோ எடுக்கணும். திருப்பியும் நீங்கள் இன்னொரு ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபோக்கஸை லாக் பண்ணணும், ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது சப்ஜெக்ட் மூவ் ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு ட்ராக் பண்ணாது. நீங்கள் திருப்பியும் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ இந்த சிங்கிள் ஆட்டோ ஃபோக்கஸ் எப்போ யூஸ் ஆகும்னா ஸ்டாட்டிக்கான சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கிடெக்சர் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா பில்டிங்ஸ் எல்லாம் மூவ் ஆக போகிறதில்ல. ஸோ நீங்கள் ஒரு டைம் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம். ஏன்னா வந்துட்டு உங்கள் சப்ஜெக்ட் மூவ் ஆக போகிறதில்ல, கண்டினியூஸாக ட்ராக் பண்ணணும்னு நம்மளுக்கு அவசியமும் இல்லை. ஸோ செகண்ட், கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸ். ஸோ இது வந்துட்டு மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பக்காவான ஃபோக்கஸ் மோட். ஒருவேளை உங்கள் ஃப்ரேமில் வந்துட்டு சப்ஜெக்ட் மூவ் ஆகினே இருக்குதுன்னா நீங்கள் இந்த கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் மோட் யூஸ் பண்ணிங்கன்னா அதை ட்ராக் பண்ணினே இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ்டாக இருக்கும். சூப்பர் ஆண்ட்ரூ, அப்போ நான் கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு ஸ்டாட்டிக்கான ஃபோட்டோ, லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோ எடுக்கிறேன்னா இது ஒரு நல்ல மோட் கிடையாது. நம்ம அளவுக்கு மூளை வந்துட்டு நம்ம கேமரா இருக்காது. நம்ம கேமரா என்ன பண்ணோன்னா மைக்ரோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினே இருக்கும் ஃபோக்கஸ். ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபோட்டோ எடுக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் சிங்கிள் ஆட்டோ ஃபோக்கஸ் தான் பெஸ்ட்டு மோட். நீங்கள் கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கேமரா பேட்டரியும் ட்ரெயின் ஆகும். எதுவுமே மூவ் ஆகாத சப்ஜெக்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் சிங்கிள் ஷாட்டே யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேமரா பேட்டரியை நீங்கள் சேவ் பண்ணலாம். கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் கூட பக்காவாக ஒர்க் ஆகும்னு நம்ம சொல்லிட முடியாது. உங்கள் கேமரா டெக்னாலஜி, உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற லைட்டு, உங்கள் லென்ஸோட ட்ராக்கிங் பவரு, ஷேல் ஆஃப் டெப்த்து, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு எல்லாம் ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் ஒர்க் ஆகும். ஸோ என்னடா ஆண்ட்ரூ கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் கண்டினியூஸாக ட்ராக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் ஆக மாட்டேங்குதுன்னா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா தான் ட்ராக்கிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு காஸ்ட்லியான கேமரா, ஹையர் எண்ட் கேமரா வச்சுன்னு இருக்கீங்கன்னா சின்ன சின்ன சப்ஜெக்டை கூட அது வந்து ட்ராக் பண்ணும். இல்லை நீங்கள் இந்த மாதிரி லோயர் எண்ட் கேமரா வச்சுன்னு இருக்கீங்கன்னா சின்ன சின்ன சப்ஜெக்ட் எல்லாம் அது ட்ராக் பண்ணாது. அதே மாதிரி கண்டினியூஸ் ட்ராக்கிங் கூட அவ்வளோ ரிலேபிளாக இருக்காது. அதே மாதிரி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ராக் பண்ணுறதுன்னு உங்களுடைய லென்ஸும் உங்களுடைய கேமரா பாடியிலும் தான் இருக்குது. நீங்கள் காஸ்ட்லியான கேமராவும் காஸ்ட்லியான லென்ஸும் வச்சுருந்தீங்கன்னா கண்டினியூஸ் ட்ராக்கிங் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். எதுக்கு எந்த மோட் யூஸ் பண்ணுறன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டுன்னு இல்லை, எந்த சிச்சுவேஷனில் எது யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ லாஸ்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ஃபோக்கஸ். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படி யூஸ் ஆகும்னா சிங்கிள் ஆர் கண்டினியூஸ் எது யூஸ் பண்ணுறதுன்னே தெரியாத சுச்சுவேஷனில் இது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வைல்ட் லைஃப் சில டைம் ஸ்டாட்டிக்காக இருக்கும் அண்ட் டக்குன்னு வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ஃபோக்கஸ் என்ன பண்ணணும்னா உங்கள் சப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணி ஒருவேளை மூவ் ஆயிடுச்சுன்னா அதை ட்ராக் பண்ணோம், மூவ் ஆகலைன்னா சிங்கிள் ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு மாறிடும். ஸோ உங்கள் கேமராவே வந்துட்டு சீனை டிடெக்ட் பண்ணி சிங்கிளில் இருக்கணுமா இல்லை கண்டினியூஸாக ட்ராக் பண்ணணுமான்னு சொல்லிட்டு சிங்கிளுக்கும் கண்டினியூஸ்க்கும் மாறி மாறி எடுத்துன்னு வரும். இதுவும் செம்மையாக இருக்கு ஆண்ட்ரூனா, இதுவும் சேம் தான். முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்து தான் இந்த மோடும் யூஸ் ஆகும். ஸோ இப்போ 3 மோடும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியா மோட். ஸோ கடைசியாக இதுதான் வந்துட்டு உங்கள் ஃப்ரேமில் எந்த இடத்துல எப்படி ஃபோக்கஸ் ஆகணும்னு டிசைட் பண்ணுறது. ஸோ நீங்கள் கரெக்டான ஏரியா மோட் யூஸ் பண்ணால் தான் பக்காவான ஃபோக்கஸ்டு ஃபோட்டோ உங்களால் எடுக்க முடியும். இதுலேயும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்கும், அதை நான் சைடில் கொடுக்குறேன் அண்ட் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சிங்கிள் பாயிண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியா மோட். இதில் பேரில் இருக்க மாதிரியே ஸ்கொயராக சிங்கிள் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஃபோக்கஸ் லாக் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம். இது வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரேமில் கார்னர்லையோ இல்லை சைடு எண்ட்லெல்லாம் வச்சிங்கன்னா ஃபோக்கஸ் உடனே ஆகாது. மோஸ்ட்லி நீங்கள் சென்டரில் இருக்கிறது ஃபோக்கஸ் பண்ணால் தான் இது உடனே ஃபோக்கஸ் ஆகும். ஏன்னா வந்துட்டு கிராஸ் டைப் அண்ட் நார்மல் இது சைன்ஸ் மாறி போகும். நீங்கள் இதே ஹையர் எண்ட் கேமராலாம் வச்சுருந்தீங்கன்னா சைடில் கூட வந்துட்டு டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகும். பட் பேசிக் மாடல்னால் உங்களுக்கு சென்டரில் இருக்கிற ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் வந்துட்டு டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகும். இதே கார்னரில் இருக்கிற ஃபோக்கல் பாயிண்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகும். இதை பற்றி வேணும்னா நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ செகண்ட் வந்துட்டு டைனாமிக் ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியா மோட். இது வந்துட்டு எப்படி யூஸ் ஆகும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா
இன்கேஸ் அந்த சப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அந்த சரௌண்டிங் இருக்கிற ஃபோக்கல் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்கள் கேமரா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணும். இந்த மோட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் கேமராவில் வந்துட்டு 9, 21, 51 அந்த மாதிரி ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் வந்துருப்பாங்க ஒரு பேசிக் மாடலில். இதே நீங்கள் ஹையர் அண்ட் கேமராலாம் போனீங்கன்னா 693 ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். இது வந்துட்டு ஒரு மூவபிள் சப்ஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். லைட்டாக வந்துட்டு சப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா நீங்கள் டைனாமிக் ஃபோக்கஸ் ஏரியா மோட் யூஸ் பண்ணிங்கன்னா சுற்றி இருக்கிற ஃபோக்கல் பாயிண்ட்ஸ்லையும் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இந்த டைனாமிக் மோடு மாதிரியே அட்வான்ஸ்டாக நிக்கானில் வந்துட்டு 3D மோடுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மோடை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேமரா வந்துட்டு கலர் ரெகக்னைஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ பேசிக்கலி ஒரு பேர்டும் பின்னாடி கிளியர் ஸ்கையும் இருந்துச்சுன்னா 3D மோடு யூஸ் பண்ணிங்கன்னா கலரை பேஸ் பண்ணி ட்ராக் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு குரூப் ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியா மோட். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் வச்சுன்னு எந்த ஜோன் வேணுமோ அந்த ஜோன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஒரு 3 பேர் 4 பேர் ஃபோட்டோ எடுக்கணும், இல்லைனா வந்துட்டு ஒரு மங்கீஸ் இருக்குது 3-4 மங்கீஸ் இருக்குன்னா சிங்கிள் பாயிண்ட் வந்து பத்தாது. ஃபோக்கல் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஜோனில் வச்சு எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியா மோட். இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுடைய கேமராவே வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்துக்கும். பேசிக்கலி எல்லா ஃபோக்கல் பாயிண்ட்ஸும் யூஸ் பண்ணி எதை வந்துட்டு சப்ஜெக்ட்னு டிசைட் பண்ணி அதுவே ஃபோக்கஸ் பண்ணும். இதில் இருக்கிற என்ன ப்ராப்ளம்னா பேசிக்கலி கேமரா நான் சொன்ன மாதிரி நம்ம கேமரா வச்சுருக்கோன்னா நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் ஃபுல்லாக கேமரா கொடுத்தீங்கன்னா ஒருவேளை ஃபோர் கிரவுண்டை ஃபோக்கஸ் பண்ணணும், பின்னாடி இருக்கிறது ஃபோக்கஸ் ஆக வேணாம்னு நினச்சிங்கன்னா நம்ம தான் சொல்லணும். நீங்கள் இதே கேமரா கிட்ட கொடுத்தீங்கன்னா ஃபோர் கிரவுண்ட் இல்லாமல் அதுவே வேறு ஏதாவது சப்ஜெக்டை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ஐ சஜஸ்ட் ஆட்டோமேட்டிக் ஏரியா மோட யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபேஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியா மோடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் இப்போ வந்தது. இப்போ வந்து ஹையர் எண்ட் கேமராலாம் பார்த்தீங்கன்னா கண்ணை வந்துட்டு இல்லை ஃபேஸை வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணும். இது இந்த லோயர் எண்ட் கேமராலலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் ஹையர் எண்ட் கேமராஸ் தான் எதிர்பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் ஹையர் எண்டெல்லாம் வந்துட்டு இப்போ வர கேமராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் அனிமல் ஐ ட்ராக்கிங் கூட வந்துட்டுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ் ஆகினே போயின்னு இருக்குது ஃபோக்கஸிங். ஸோ இப்போ பேசிக் கேமரா வச்சுருந்தீங்கன்னா என்னடா இது ட்ராக்கிங் இப்படி இருக்கு நினச்சிக்காதீங்க. ஒரு நாள் உங்கள் கையில் ஒரு ரொம்ப காஸ்ட்லியான கேமரா வரும்போது உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் வந்துட்டு அக்யூரஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு ஃபோக்கஸ் டேக்கிங், ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் அந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. இதுதான் பிகினருக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அதை பற்றி நான் வேணும்னா வந்துட்டு ஒரு வீடியோவாக இன் ஃப்யூச்சரில் பண்ணுறேன். இது கேட்டவுடனே ரொம்ப பெரிய டாப்பிக்காக இருக்கும். பட் ஜஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்துட்டு பிறகு சிங்கிள், அதுக்கப்புறம் ஏரியா மோட், எந்த ஏரியா மோட் டக்குன்னு சூஸ் பண்ணிட்டு எடுக்க வேண்டியது தான். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒயிட் பேலன்ஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போது என் தம்பி வந்து வாடா உள்ளவா. என் பேர் வந்துட்டு ஐசக், அவன் பேர் வந்துட்டு ஆண்ட்ரூ. பேசுடா. நான் எப்படின்னா சொல்கிறது, நான் எப்படிடா சொல்கிறது, நீயே சொல்லு. நீங்களே சொல்லுங்கண்ணா. நீங்கள் சொன்னால் தான் கேட்பாங்க உங்கள் வியூவர்ஸு. தாங்க முடியல டாடி. ஸோ பேசிக்கலி வந்துட்டு என் சேனலில் என் தம்பி வந்துட்டு விளாக்ஸ் பண்ணுறான். அண்டு என்னோடய டுட்டோரியல்ஸுக்கு வியூஸ் போகிற மாதிரி வந்துட்டு அவனுடைய விளாக்ஸுக்கு வந்துட்டு வியூஸ் போக மாட்டேன்தான். அதை வந்துட்டு என்கிட்ட சொல்லி புலம்புறான். ஸோ நிஜமாக நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் யூஸ்வலாக யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வேணால் போயிட்டு ரோட் ட்ரிப் டு ஏற்காடுன்னு சொல்லிட்டு ஒரு விளாக் இருக்கும், அதை போய் பாருங்கள். நான் சொல்லி கொடுத்த மொத்த வித்தியும் வந்துட்டு கற்றுக்கிட்டு அதில் இறக்கியிருக்கிறான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் போதுமாடா, விளாக் பாருங்கள். அந்த விளாக் பிடிச்சிருந்துச்சின்னா மற்ற விளாக் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ எல்லா விளாகும் பாருங்கள். ரைட்டு சரி, பார்த்து பண்ணுங்கள். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. See you in the next video. Until then, signing off from Andrew Isaac.